போன இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியான ஷாக். மாசத்துக்கு ஒரு பொண்ணுலேருந்து 2 பொண்ணு வரைக்கும் வாஷிங்டன்ல காணாம போயிட்டு தான் இருந்திருக்காங்க. காணாம போன எல்லா பொண்ணுகளுமே சின்ன பொண்ணுங்க தான். இப்படி ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி கடத்துறதுனால கடத்தினவன் ஏன் ஒரு சாத்தான வழிபடுற ஒரு கும்பலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் நினைச்சாங்க. 5 பொண்ணுகளோட எலும்பு கூட போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மீதி பேர்த்தோட எங்க போச்சுங்கிறதே போலீஸுக்கு தெரியல. இந்த கேஸ்ல எந்த இடத்துலையுமே ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸுக்கு கிடைக்கல. அந்த காரை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு செம்மையா டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியில முக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். அவன் ஒரு பொண்ணை எப்படி கடத்துவான்னா அவளுக்கு பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறான். அந்த டெட் பாடி கூட தலையை அவனோட வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்குவான். 3 மாசம் வச்சு 12 வயசு சின்ன பொண்ணு. 1974 வருஷம் லிண்டா அப்படின்ற பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக ஒரு ரூம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, சரி போய் தூங்கலாம் அப்படின்றதுக்காக அவளோட ரூமுக்கு போகிறான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த ரூமில் லிண்டாவை காணும். லிண்டாவோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்கல. எதனாலனா லிண்டா ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் வெதர் ரிப்போர்ட்டராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த வேலைக்கு லிண்டா போயிருப்பா சீக்கிரமாக எந்திரிச்சுன்னு நினச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை நார்மலாக விட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா, லிண்டா இன்னைக்கு வேலைக்கு வரல, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கு. இது கேட்டோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எதனாலனா லிண்டா நார்மலாகவே வேலைக்கு லீவே போட மாட்டான். அப்படி லீவ் போகிறதா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் லீவ் போடுவான். இப்படி இருக்க சமயத்தில் யார்கிட்டையுமே சொல்லாமல் லிண்டா எங்கே போயிருப்பான்ற ஒரு விஷயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பதட்டமாக்குச்சு. லிண்டாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அந்த டைம்லையும் அவள் அந்த வீட்டுக்கு வரலன்ற மாதிரி அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லிடுறாங்க. சரி, லிண்டாவோட ரூம்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிண்டாவோட ரூம்குள்ளே போகிறாங்க. போன இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியான ஷாக். லிண்டாவோட தலகாணி மேலே லிண்டாவோட ரத்த கரையை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. இதை பார்த்த உடனே லிண்டாவோட பேரண்ட்ஸ்க்கு அவங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க. லிண்டாவோட பேரண்ட்ஸும் போலீஸை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இது நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா டோனா அப்படிங்கிற பொண்ணு அவள் காலேஜில் நடக்கிற ஒரு கான்சர்ட்டுக்கு போகும்போது காணாம போயிடுறான். இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டோனாவோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்க போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, டோனா எங்கேயோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புனா, ஆனால் அவள் எங்கே கிளம்புனான்ற விஷயத்த அவள் எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. போலீஸும் இந்த விஷயத்தெல்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கிட்டு டோனா எந்த காலேஜுக்கு போனாலும் அந்த காலேஜுக்கு மோப்பனாயை கொண்டு போய் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ண இடத்துல அவங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. நான் உங்ககிட்ட காணாமல் போன 2 பொண்ணோட கதையை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வரிசையாக மாதத்துக்கு ஒரு பொண்ணுலேருந்து 2 பொண்ணு வரைக்கும் வாஷிங்டனில் காணாமல் போயிட்டு தான் இருந்திருக்காங்க. போலீஸுக்கும் இது மர்டர் கேஸா இல்லை கிட்னாப் கேஸான்றது தெரியல. இத்தனை பொண்ணு காணாமல் போயிருந்தோம், அவங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து ஒரு க்ளூ கூட கிடைக்காம போலீஸ் மண்டையை பிச்சுக்கிட்டாங்க. ஓகே, காணாமல் போன பொண்ணுங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு அவங்க தேடி பார்க்குறாங்க. அதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருந்திருக்கு. காணாமல் போன எல்லா பொண்ணுகளுமே சின்ன பொண்ணுங்க தான். அவங்களோட ஏஜ் கிட்டத்தட்ட 18லேருந்து 25 வரைக்கும் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட டார்க்கான ப்ரௌன் ஹேர் தான் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு போலீஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அது என்னன்னா, ஏன் கொலை பண்ணாமல் ஒரு சைக்கோ கில்லராக இருக்கக்கூடாது? நம்ம நியூஸில் சில கொலை சம்பவங்களாக பார்த்துருப்போம். அந்த சம்பவத்துக்கெல்லாம் பின்னாடி ஒரு வெஞ்சன்ஸோ இல்லை ஒரு காரணமோ இருந்திருக்கும். ஆனால் சீரியல் கில்லர்ஸ் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்கு பின்னாடி பெரிய காரணம்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ வரைக்குமே போலீஸ் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த கொலைகளுக்கு பின்னாடி பெருசாக எந்த நோக்கமுமே இல்லை. அதனால் கொலை பண்ணது ஒரு சீரியல் கில்லர்னு போலீஸ் நினச்சாங்க. இதே மாதிரி காணாமல் போன ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இருக்க நாட்கள் ரேண்டமாக இல்லாமல் யூனிஃபார்மாக இருந்திருக்கு. எது மாதிரி இல்லைன்னா, இப்போ ஒரு பொண்ணை கடத்தி இன்னொரு பொண்ணை கடத்த 23 நாள் தான் ஆகுதுன்னு வைங்க. அதுலேருந்து இன்னொரு பொண்ணை கடத்த 36 நாள் எடுத்திருக்கு. அதுலேருந்து திருப்பி இன்னொரு பொண்ணை 36 நாள் கழிச்சு தான் கடத்தியிருக்காங்க. இது மாதிரி 23, 36, 36, 23, 36, 36ன்ற நாட்களுக்கு இடையில தான் அவன் கடத்தியிருக்கான். இப்படி ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணி கடத்துறதுனால கடத்தினவன் ஏன் ஒரு சாத்தான வழிபடுற ஒரு கும்பலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் நினச்சாங்க. எதனாலனா, சாத்தானுக்கு பலி கொடுக்குறவங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் அவங்கள கொண்டு போய் சாத்தானுக்கு பலி கொடுப்பாங்க. அதனால் போலீஸ் இது ஒரு சாத்தான வழிபடுற ஒரு கும்பலாக கூட இருக்கலான்ற மாதிரி நினச்சாங்க. இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நாள் எடுத்துருது. கிட்டத்தட்ட 14 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. டெய்லர் மவுண்டன் அப்படின்ற ஒரு இடத்துல 5 பொண்ணுகளோட எலும்பு கூட போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் கிடச்ச எலும்புக எல்லாமே வாஷிங்டனில் காணாமல் போன 5 பொண்ணுகளோட எலும்புக தான். அப்பையும் கூட காணாமல் போன 5 பொண்ணுகளோட எலும்பு கூட தான் கிடச்சிருக்கு. மீதி பேர்த்தோட எங்கே போச்சுங்கிறதே போலீஸுக்கு தெரியல.
போலீஸ்க்கு அந்த பொண்ணுங்க தொலைஞ்ச இடத்துலேருந்து ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதனால் போலீஸ் என்ன நினச்சாங்கன்னா, காணாமல் போன பொண்ணுங்களை அந்த கில்லர் கஷ்டப்பட்டோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகலை, அந்த பொண்ணுங்களே அவங்களோட இஷ்டத்தோடு தான் அந்த கில்லர் கூட போயிருக்காங்கன்ற மாதிரி நினச்சாங்க. இது எதனால் போலீஸ் யோசிச்சாங்கன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை கடத்துறான் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகிருந்திருக்கும். ஆனால் இந்த கேஸில் எந்த இடத்துலையுமே ஒரு எவிடன்ஸ் கூட போலீஸ் கிடைக்கல. இதனால் போலீஸ் கண்டிப்பாக அந்த பொண்ணுங்க வாலண்டியராக தான் போயிருக்குன்ற மாதிரி நினச்சாங்க. இந்த கோணத்தில் போலீஸ் யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா போலீஸ்க்கு ஒரு பொறி தட்டுது. என்னன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் 2 பொண்ணுங்களை அந்த கிட்னாப்பர் கடத்தியிருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்ம போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அந்த இடத்துல போய் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோன்ற மாதிரி போலீஸ் யோசிக்கிறாங்க. அப்படி அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க எல்லாம் காமனாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு பையன் ஃபோக்ஸ்வாகன் பீட்டில் காருக்குள்ளே இருந்து பொண்ணுகிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தார். அவர் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்க இடத்துல காரை போட்டிருந்ததுனால அந்த காரை நிறைய பொண்ணுங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட சில பொண்ணுங்க பேசுறதையும் நாங்கள் பார்த்தோம். அப்படி பேசிட்டு இருந்த பொண்ணுகளில் இந்த காணாமல் போன 2 பொண்ணுகளையும் நாங்கள் பார்த்தோம். அவரை பார்க்க ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருந்ததால் அவரை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகமே வரல அப்படின்ற மாதிரி அந்த ஹை விட்னஸ் எல்லாருமே சொன்னாங்க. போலீஸும், உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, உங்களால் அவனை வரையறக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப்பை வச்சு இந்த கிரிமினலோட ஒரு டிராயிங்கை வரைஞ்சி அதை பப்ளிஷும் பண்ணுறாங்க. அந்த டிராயிங் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து போலீஸ்க்கு கால் வந்திருக்கு. அந்த காலில் எலிசபெத் என்ன சொன்னாங்கன்னா, அந்த டிராயிங்கை நான் பார்த்தேன், அது பார்க்கறக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. போலீஸும் இந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமா எலிசபெத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. எலிசபெத் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எலிசபெத் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவன் பார்க்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கான், இவனோட நடவடிக்கை கொஞ்சம் நாளாகவே சரியில்லை, இது மட்டும் இல்லாமல் என்கிட்ட சொல்லாமல் நைட் எங்கெங்கேயோ கிளம்பி போயிடுறான், இதெல்லாம் போக அவனோட காரில் நான் ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு கத்தியை நான் பார்த்தேன். போலீஸும் எலிசபெத் கிட்ட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுற கார் என்ன அப்படின்னு கேட்கும்போது எலிசபெத் என்ன சொன்னாங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கார் ஒரு ஃபோக்ஸ்வாகன் பீட்டில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எலிசபெத் சொன்ன காரும் அந்த ஃபெஸ்டிவலில் பார்த்த ஹை விட்னஸ் சொன்ன காரும் ஒரே காராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்த கில்லராக இருக்கணுன்றதுக்காக எலிசபெத்தோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க. இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்கல்ல, அவனோட பேர் தியோடோர் ராபர்ட் கோவல். அவனை பார்த்தோன்னே போலீஸ்க்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ஆயிடுது. எதனாலனா, அவன் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாகவும் நீட்டாகவும் இருந்திருக்கான். இது மட்டும் இல்லாமல் போலீஸ் அவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லாமே ரொம்பவே அக்யூரேட்டாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லியிருக்கான். இதனால் போலீஸ்க்கு அவன் மேலே கொஞ்சம் கூட டவுட் வரல. அவனையும் அவன் வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா வாஷிங்டனில் நடக்கிற கொலைகள் எல்லாமே கம்மியாகுது, ஆனால் உட்டா அப்படின்ற இடத்துல நடக்கிற கொலைகள் அதிகமாகுது. இந்த மாதிரி சமயத்தில் தான் போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் லைட்டு கூட போடாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்துருக்காங்க. அந்த காரை பார்த்தோன்னே போலீஸும் அந்த காரை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சேஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நிறைய போலீஸ்கார் சேர்ந்து அந்த காரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சோடனேயே அந்த கார் ஸ்பீடாக போனனால அந்த காரை ஓட்டினவன் மேலே ஸ்பீடிங் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த காரை செக் பண்ணதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு செம்மையாக டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காருக்குள்ளே ஒரு பேக் இருந்திருக்கு, அந்த பேகுக்குள்ளே ஒரு ஹேண்ட் கப்ஸோ ஒரு க்ளவுஸோ இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவன் ஓட்டிகிட்டு வந்த கார் என்னென்னா ஃபோக்ஸ்வாகன் பீட்டில். இதை பார்த்தோன்னே போலீஸ் அவனை பார்த்து, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, என்னோட பேர் தியோடோர் ராபர்ட் கோவல். தண்ணியில் முக்க ட்ரை பண்ணியிருக்கான். ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான். அவன் ஒரு பொண்ணை எப்படி கடத்துவான்னா, அழுத்த பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டெட் பாடி கூட தலையை அவனோட வீட்டுக்கு எடுத்து போய் வச்சுக்குவான். 3 மாதம் வச்சு 12 வயசு சின்ன பொண்ணு. இந்த வீடியோ ரொம்பவே பெருசாக போயிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக போடுறேன். அந்த 2வது வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.